விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி மற்ற எல்லாரை விட அதிகமாக இருக்கு. நம்ம வந்து ஒரு மாறிய காலத்துல நவீனமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை மறந்துட்டு டீ கடைக்கு போறது, டீ குடிக்கிறது, வடை சுடுறது, அப்புறம் ஒரு நெசவாளர் வீட்டில் போயிட்டு தறி நெய்யறது, இந்த டிராமா எல்லாம் மக்களுக்கு வந்து எடுபடவே இல்லைங்க. இதெல்லாம் தேவையில்லை. அவர் வந்துங்க புதுசா என்ன சொல்லணும், விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து கடைசியா நடந்த அந்த திருப்பூர் வரைக்கும் அவர் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுச்சு. ஏன்னா அவர் பேசினா அது அந்த தொகுதியில அந்த வட்டத்துல கிடையாது, உலகம் பூரா பாக்குறான். அதனால பிரச்சாரம் என்பது மாறிடுச்சுங்க. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்க. ரெண்டாவது, ஜனங்க 5 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு போய் ரஜினிகாந்த் பாட்டு எங்கிட்ட மோதாதன்னா சிரிப்பாங்க. என்னடா ஒரு முதலமைச்சர் வந்து ஜோக்கலா அடிக்கிறாருன்னு. அதனால இது வந்துங்க 10ஆம் பசலித்தனமான காலாவதியான போன மாடலுங்க. அந்த மாடலை தான் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் தூக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து எங்கெங்க தேவையோ அங்க போயிருக்காரு, என்ன பண்ணுமோ. ஆனா அவருக்கு ஒரு நெருக்கடி என்னன்னா, தேர்தல் ஆணையத்தின் கையில நிர்வாகம் வந்தா கூட அதிகாரிகள் யாரு, அதாவது பழைய கல்லு புதிய மொந்தையில், மொந்தாதான் புதுசு எலெக்ஷன் கமிஷன். ஆனா அதே ஐஏஎஸ், ஆர்டிஓ, தாசில்தார் எவெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு திமுகவுக்கும் சொம்பு அடிச்சானோ அவன் தான் இங்க. உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்துல குமரகுருபரன் ஐஏஎஸ், சேகர் பாபு பாக்கெட்ல தான் உட்கார்ந்துக்கிட்டு அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. சோ அதன் காரணமாக அவருக்கு சில தடங்கல்கள் வருகின்றன.